வீட்டு வேலைக்கு வந்த இளம்பெண்ணை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்ததாக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மகன் ஆண்டோ மதிவாணன் மீதும் மருமகள் மெர்லின் ஆண்டோ மீதும் புகார் எழுந்த நிலையில் தனக்கும் தனது மகன் குடும்பத்தினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன், இந்த விஷயம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்காரு, விவரங்கள்? வணக்கம் அமருத். உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரேகா என்ற 18 வயது பெண் இந்த திருவான்மியூர் பகுதியில் உள்ள அந்த பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மருமகள் வீட்டில் வேலைக்காக சேர்ந்துள்ளார். அங்கு சேரும்போது அவருக்கு மாதம் 15,000 ரூபாய் தருவதாகவும் தன்னை படிக்க வைப்பதாக கோரி சேர்த்துள்ளனர். இந்நிலையில் பணிபுரிந்த 2 நாட்களில் அவர் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். அதிலிருந்து அந்த பெண் சொல்லும் புகாரில் தனக்கு மாதம் 5,000 மட்டும் தருவதாகவும், எனக்கு பணி வேண்டாம், நான் வீட்டுக்கு செல்ல முயன்ற போது அவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து சூடு வைத்து தன்னை கொடூரப்படுத்தியதாக ஒரு புகார் இருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது நீலாங்கரை மகளிர் காவல் நிலையத்தில் 5 பிரிவின் பேர் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரோ மதிவாணன், அதே போன்று மருமகள் மாறன் 2 பேரும் வழக்கு பதிவு செய்தது. இது சம்பந்தமாக அந்த பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அந்த விளக்கம் கேட்டபோது, அதாவது அவர் கொடுத்த விளக்கத்தில் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, 7 வருடத்துக்கு முன்பே திருமணத்தை அவங்க தனியாக சென்று விட்டதாகவும் இது சமயம் தெரியவில்லை என்று கூறினார். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ மகன் தான் என்ன செய்ய முடியும் என்று அவர் கூறியதாக விளக்கம் கேட்டபோது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த பெண் இதுவரை என்னிடம் தொடர்பு கொண்டு எந்த ஒரு புகாரும் அளிக்கவில்லைன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை பற்றி கேட்கும்போது, வழக்கு சம்பந்தமாக அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இது என்ன தேவையில்லாமல் என்னை சேர்த்து இல்லாமல் நான் மக்கள் பணி தொடர்ந்து செய்வதாகவும் தற்போது விளக்கம் அளித்துள்ளார். அமர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.